வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்டில் அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் என்ன பார்த்தீங்கன்னா OnePlus Buds Pro 2 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இந்த பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அதே போல் நல்லா ஹார்ட் குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக நல்ல ராயல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் சார்ஜ் இண்டிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்டு தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸை மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசெட் பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ திடீர்னு வேறு மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலோட பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேண்ட் பேக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, இயர்பட்ஸோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அட்ராக்டிவாக ஸ்டெம்போட வந்துருக்கு. ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஒரே ஒரு இன்ச்சு சைஸ் தான் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக சூட் ஆகிற மாதிரி அப்படியே டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் கொடுக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸை சிலிக்கான் டிப் எடுத்து காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அதே போல் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு 48 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட்ட நெரிசலில் நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சுற்றி நடக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப் டு 40 dB வரைக்கும் சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆக்கிரும். அதே போல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 54 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் இயர்பட்ஸ் லோ லேட்டன்சி மோட் இல்லாத நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டியான கேம் விளாட்றீங்க அப்படின்னா, அந்த கேமில் வர சவுண்ட் வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு அவங்க இயர்பட்ஸ்க்கே வரும். லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக அந்த சவுண்டு வந்து அப்படியே பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 54 மில்லிசெகண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 39 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜிங் ஹவர்ஸில் சார்ஜ் நிற்கும். அதே நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக கால் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 மணி நேரம் நிற்கும். ஆனில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5.5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 10 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திரும்ப பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத்துக்கு ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் அடிக்கடி ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா ஆடியோ லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா மெலடி பூஸ்ட் டியூவல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூவல் சேம்பர் கொண்டு டியூவல் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோகல்ஸ் எல்லாமே தனித்தனியாக பெர்ஃபெக்டாக ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பேஸ் லெவலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து டியூவல் டிரைவர் கொடுத்துருக்கனால மெலடிக்கு தனியாக கேட்கும், அடிப்பாட்டுக்கு வந்து தனியாக கேட்கும். ஸோ ஆடியோ லெவல் வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக வந்து பாக்ஸில் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினாக்கே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.